வணக்கம் நண்பர்களே, இது ஒரு லேட் போஸ்ட்டு தான். பொங்கல் திருநாள் அன்னைக்கு என்னோடய மார்னிங் ரொட்டீனை தான் விலாகாக போட்டிருக்கேன். ஒரு அடுப்பில் வெங்கல பானையில் சக்கரை பொங்கலும், நடுவில் குக்கரில் துவரம் பருப்பு சாம்பாருக்கும், இன்னொரு அடுப்பில் பச்சரிசி போட்டு வெண்பொங்கலுக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சாம்பார் எல்லா காய்களும் போடுவோம். முக்கியமாக கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், அவரைக்காய், கேரட், பீன்ஸ், மொச்சக்கொட்டை, சக்கரவள்ளி கிழங்கு, வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, கொஞ்சோண்டு மொச்சக்கொட்டை, முருங்கைக்காய். எப்பயும் வைக்கிற சாம்பார் மாதிரி வச்சு கடைசியில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 4லேருந்து 5 காஞ்ச மிளகாவை வெறும் கடாயில் வறுத்து அரைச்சி அந்த பொடி அந்த சாம்பாரில் கலந்து 1 நிமிஷம் கொதிக்க விடணும். சக்கரை பொங்கல் ரெடி. முருங்கைக்காய் மட்டும் போடாமல் இருந்துச்சு, இப்போ போட்டேன். வெண்பொங்கலில் 3/4 உலக்கு பச்சரிசி, 3 மடங்கு தண்ணி, 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா குழைய வேக விடணும். நம்ம வாழ்க்கையில் எல்லா நலமும் இந்த பொங்கல் மாதிரி பொங்கி நிரம்பிட நான் எல்லாருக்கும் வாழ்த்துறேன். எனக்கு இன்றைக்கி அன்எக்ஸ்பெக்டடாக ஹாஃப் டே டியூட்டி போகிற மாதிரி ஆயிடுச்சு. கூட வேலை பார்க்குற கொலீக்ஸ் யாரும் வர முடியாதனால நான் போனேன். ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இன்றைக்கி வேலைக்கு போனேன். இது எங்கள் வீட்டில் கீழே காலையில் ஏர்லி மார்னிங் என்னோடய மதர் இன் லா வச்ச பொங்கல், அப்புறம் அந்த டெக்கரேஷன். அனைவருக்கும் தைத்திருநாள் வாழ்த்துக்கள்.